ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஆனி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஆனி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், குரு பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிம்ம ராசியிலே செவ்வாய் பகவான், கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மீன ராசியிலே ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற புதன் பகவான் கடக ராசிக்கு ஆனி மாதம் 8ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார். மேச ராசியிலே இருக்கின்ற சுக்கிர பகவான் ஆனி மாதம் 15ஆம் தேதி தனது சொந்த வீடான ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். மீன ராசி. ராசியில எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் குரு பகவான் சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ராசிய தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் பெயர், புகழ், அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் அமைய காத்து கொண்டிருக்கின்றது. தனங்குடும்ப வாக்கு ஸ்தானத்திலே அஷ்டமாதிபதி சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தனங்குடும்ப வாக்கு ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கை தேவை. குடும்ப உறுப்பினர்களிடமும் வெளி வட்டாரங்களிலும் பேசும்போது உங்கள் பேச்சிலே மிகவும் கவனம் தேவை. சில நேரங்களில் உங்கள் பேச்சு உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. தைரிய வீரியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானாதிபதி இம்மாதம் 15ஆம் தேதியிலிருந்து தைரிய வீரியஸ்தானத்திலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்ய இருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். சுகஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் உண்டு. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். உறவினர்களுடன் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. இம்மாதம் 8ஆம் தேதியிலிருந்து சுகஸ்தானாதிபதியும் களத்திரஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் பயணம் செய்ய இருப்பதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சில புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். காது குத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே செவ்வாய் பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சனி பகவானும் ராகு பகவானும் ருணரோக சத்துரு ஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிறு தொகையாவது கடனிலேயே வரவு வைப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும்.
உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானாதிபதி இம்மாதம் சுகஸ்தானத்திலும் புத்திரஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்ய நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். கூடுதலான வருவாயை காண்பீர்கள். அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவைக்கத்தட்ட காத்து கொண்டிருக்கின்றது. உயில், இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சார் ஆதாயத்தை பெறுவீர்கள். பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை சனி பகவானும் செவ்வாய் பகவானும் பார்வையிடுவதால் தந்தையாருடன் அனுசரித்து போவது நல்லது. தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து முதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. தந்தையருடைய இடையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. சில தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். எச்சரிக்கை தேவை. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். லாபஸ்தானத்திலே இம்மாதம் 1ஆம் தேதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் லாபஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பலத்தோடு விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் மூத்த சகோதர சகோதரியுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. விரயஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் அவ்வப்போது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருப்பொருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ராமன். நன்றி, வணக்கம்.